நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி மே 1 மே டே, உழைப்பாளர் தினம். அனைத்து உழைப்பாளர்களுக்கும் டாட் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலை டே அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மே 1 தலை பிறந்தநாளுக்கு சரி இந்த ரீரிலீஸ்னு இந்த கொஞ்ச நாள் வச்சு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருந்தாங்க கில்லி ரீரிலீஸை. அதை உடச்சி சுக்குநூறாக்குன்னு நம்ம முதலே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தலை ஃபேன்ஸு இன்றைக்கி ஏரியாவுக்கு தேட்டருக்கு சம்பவம் பண்ணி நொறுக்கி என்ன சொல்கிறது, தேட்டரே வந்து ஆல்மோஸ்ட் கொளுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். தலை ஃபேன் நம்ம சொல்லியிருக்கோம், ஆன்லைனில் தான் விஜய் ஃபேன்ஸ், ஆஃப்லைன் வந்துட்டா தலை ஃபேன்ஸ் தான் அப்படின்னு எப்போயுமே சொல்லியிருக்கோம். அதை மறுபடியும் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணி சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு ஏரியாலையும். பார்த்திங்கன்னா அவங்க கோட்டைன்னு சொல்கிற விஜய் ஃபேன்ஸுடைய கோட்டைன்னு சொல்கிற ரோஹிணி தேட்டரில் இன்றைக்கி உள்ளே போய் தீயை கொளுத்தி வெடியை போட்டு வெடிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம அதாவது தலை ஃபேன்ஸ் நினச்சிட்டானு அப்படின்னா அவனுக்கு வேகத்துக்கு வேறு எவனும் வர முடியாது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த டியர் ஆக்டர்ஸில் அதை அவங்க மறுபடியும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. ரோஹிணி தேட்டர் ஓனர் பாவம், அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரோ என்ன நிலைமையில் இருக்காரோ தெரியல. ஆனால் உள்ளே போய் வெடியை போட்டு கொளுத்திருக்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தீனா ரீரிலீஸ். தீனா வந்து ஆல்மோஸ்ட் 2001 வந்த படம். அப்போ வந்த படத்துக்கு இன்னும் அந்த கிரேஸ் அன்றைக்கும் மாறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து தலை அஜித் ஃபேன்ஸ்னால தான் உருவாக்க முடியும். ரோஹிணி தேட்டரே ஸ்தம்பிச்சிருச்சு. ரோஹிணி தேட்டரில் உள்ள வைப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டு ரொமான்ஸ் சாங்குக்கெலாம் வந்து பாட்டு பாடிட்டு கோரஸ் கொடுத்துட்ருக்கானுங்க. ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினா. அதாவது அந்த கில்லி ரீரிலீஸாக ஒரு 10 பேர் பாடுறானுங்க, இவனுக்கு அதுக்குன்னே வாண்டடாக ஒரு 100 பேர் பாடுறானுங்க. நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு காட்டுறதுக்கு தலை ஃபேன்ஸ் தான் வந்து சரியான ஆளுங்க. அதாவது நீ ஒன்று பண்ணேன்னா அதை நான் 100 பண்ணுவேன். நீ போய் இவங்க போய் இப்படி தான் சேரெல்லாம் உடச்சி போட்டானுங்க ரோஹிணி தேட்டரில். இவங்க போய் வெடியவே கொளுத்தி போட்டானுங்க. நீ பெருசா நான் பெருசான்ற இத்தனைக்கும் ஒரு ரீரிலீஸுக்கு. ஸோ அப்படியான சம்பவம் ரோஹிணி தேட்டரில் நடந்திருக்கு. சரி, ரோஹிணி தேட்டர்லாம் எப்படின்னு பார்த்தா அம்பத்தூர் ராக்கி சினிமாஸில் ஒரு படி மேலே போய் கட் அவுட்டே வச்சுருக்காங்க. என்னடா ரீரிலீஸுக்கெலாம் கட் அவுட் அப்படின்ற மாதிரி தலைக்கு வந்து கட் அவுட்டே வச்சுருக்காங்க. கட் அவுட் வச்சு அந்த தேட்டர் ஓனரே வந்து சிலாகிச்சு பேசி கொண்டாடுறாங்க. தேட்டர் ஓனர் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அம்பத்தூர் ரோஹிணியில் ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தலையோட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய காசி தேட்டர். காசி தேட்டரில் ஏறக்குறைய 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, காசி தேட்டர் அந்த மெயின் ரோட்டில் இருக்கும். அந்த ஏரியா டிராஃபிக்கே ஸ்தம்பிச்சிருச்சு.
கிட்டத்தட்ட 10 போலீஸுக்கு மேலே டிராஃபிக் போலீஸ் அண்ட் கிரைம் எலண்டோ போலீஸ் கிரைமில் எலண்டோ போலீஸ் வந்து அந்த க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் டிராஃபிக் ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த இடத்துல டிராஃபிக் ஸ்தம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் இதில் காசி தேட்டரில் போட்டு நொறுக்கிருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம். இந்த கூட்டம் வந்து உண்மையிலே வந்து விஜயினுடைய அதாவது படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஓப்பனிங் டேக்கு கூடுற கூட்டம் தலையோடைய ஒரு ரிலீஸுக்கு கொடுத்து அதுதான் உண்மை. அதே நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இவங்ககிட்ட எப்போவுமே நீங்கள் தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க டென்ஷன் ஆவாங்க தலை ஃபேன்ஸு அப்படின்னு நம்ம விஜய் ஃபேன்ஸை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். அந்த டென்ஷனை கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. கில்லி படத்தினுடைய போஸ்டரை கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. கில்லி படத்தினுடைய போஸ்டரை ஃபுல்லாக கிழிச்சு எரிஞ்சு பாவம் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் லைக்ஸு வியூஸு ஆச்சா பூச்சா நீங்கள் என்ன தான் ஆட்டம் ஆனாலும் ஆஃப்லைனில் நீங்கள் அஜித் ஃபேன்ஸ் முன்னாடி டம்மி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கில்லி இப்போ தேட்டரில் அதாவது இதை ஃபுல்லாக கிழிச்சு எறிஞ்சிருக்கானுங்க. என்னது பேனரை இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாதது. அதாவது யாருக்கு தேவையில்லாதுன்னு சொன்னோன்னா பேசாமல் நீங்கள் உங்களுடைய அரசியலை பார்த்து போயிட்டு இருந்தால் அஜித் ஃபேன்ஸ் உங்கள் மேலே எதுக்கு இவ்வளோ கோபமாக வேண்டாம். இந்த சம்பவத்தை வந்து நியாயப்படுத்த முடியாது. பட் ஆனால் அவங்க வெறித்தனம் இதுதான் அப்படின்றத காமிச்சிட்டாங்க. இனிமேல் அதுதான் நீங்கள் அஜித் ஃபேன்ஸில் மறுபடியும் என்னடா தோத்துக்கிட்டே இருக்கீங்களாடா அப்படின்ற அளவுக்கு அஜித் ஃபேன்ஸ் உங்களை வச்சு சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அதுதான் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. வெறித்தனமான செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு ஷோவில் கில்லி ஓடிட்டு இருக்கு போல இருக்குது. கதவை திறந்து கில்லி ஷோ உள்ளே ஓடிட்டு இருக்கு. கதவை திறந்து அஜித்தே கடவுளே அஜித்தே உயிரே அப்படின்னு அஜித்னு கத்திட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா கில்லி படம் ஓடிட்டு இருக்கு. விஜய் கெட்ட வார்த்தையில் அந்த மனம் இந்த மனம் திட்டுறாங்க. ஸோ இப்படி தான் அஜித் ஃபேன்ஸ் வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே பூந்து உங்கள்கிட்ட சம்பவம் பண்ணுவாங்கன்னு நம்ம பல நேரத்தில் சொல்லியிருக்கோம். அதை தான் இன்றைக்கி பண்ணியிருக்கானுங்க. மேடே இன்னைக்கு உங்களுக்காவது ஒரு கில்லி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவில் வேறு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தர் என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இங்கே சென்னையில் தான் அப்படி இருக்குது. பிசி சென்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்தா பி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க, அதாவது திருச்சியே கிட்டத்தட்ட ஏ சென்டர் தான். திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா லா சினிமாஸில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 பைக்கில் அப்படியே வரிசையாக வரானுங்க. அதாவது ஒரு பொசஷன் மாதிரி நடக்குது. அப்படியே வரிசையாக வந்து உள்ளே போயிட்டு அந்த ஆட்டம் போகிறானுங்க. ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து தீனா படத்தை பார்க்க போகிறானுங்க. தீனா படத்துக்கு அப்படியான ஒரு வைப்பு திருச்சியில் செட் ஆகிருக்கு. ராம் சினிமாஸுக்கு உள்ளே பூந்து, அதாவது ராம் சினிமாஸ் வந்து திருநெல்வேலி டியர் 3 எடுத்துக்கிட்டு டியர் 2 டியர் 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராம் சினிமாஸ் தான் விஜய் அவருடைய கோட்டை அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்கிறது அந்த தேட்டருடைய ஓனரே வந்து அவ்வளோ தூரம் விஜய் ஃபேனு. ஆனால் அவருடைய கோட்டையிலே பூந்து இன்றைக்கி அதகலம் பண்ணியிருக்கானுங்க தலை ஃபேன்ஸு. அதுதான் உண்மை. அந்த ஆட்டம் போட்டிருக்கானுங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓவரால் தேட்டரை வந்து கண்ட்ரோல் எடுத்து இன்றைக்கி செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தலை ஃபேன்ஸ். இப்படியான ஒரு பிறந்தநாள் வந்து தலைக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறந்தநாள் வந்திருக்கு. இந்த பிறந்தநாள் வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே செஞ்ச பிறந்தநாள் மாதிரி இருக்குது. சரி, இங்கே எப்படி தீனா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெங்களூரில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அங்கே பில்லா ரிலீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பேர் மேலே பார்த்திங்க அப்படின்னா போடியம் மேலே நிற்கிறாங்க. தேட்டர் ஸ்க்ரீனு ஒரு 200 பேர் போடியம் மேலே நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா
ஃபுல்லாக அதாவது கூட்டம். அதாவது ஒரு பெங்களூரில் இப்படியான ஒரு மாசத்தை ரீக்ரியேட் பண்ண முடியுமா இந்த டியர், அதாவது அஜித் அண்ட் விஜய் இந்த டியரில் பண்ண முடியுமா அப்படின்னா அதையும் செமையாக செஞ்சுட்டு இருக்காங்க. பில்லா ரிலீஸ் பெங்களூர் அந்த போர்டு சக்க போர்டு போட்டுட்டு இருக்கு. அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. சரி, பெங்களூரில் பில்லா ரிலீஸ், மங்காத்தா எங்கே ரிலீஸ்னு பார்த்தா ஃப்ரான்ஸு, வெளிநாடு ஃபுல்லாக மங்காத்தா ரிலீஸு. ஃப்ரான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மங்காத்தா ரிலீஸு அந்த ஒரு தியேட்டரில் தலை அண்ட் அதாவது தலை அப்படின்னா மனுஷங்களோட தலையும் கையில் இருக்கிற லைட்டு, ஃபோனில் உள்ள லைட்டு மட்டும் தான் தெரியுது. அப்படி கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கானுங்க. சரி, இது ஃப்ரான்ஸாக ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற சாதா லோக்கல் தேட்டர், அந்த அரிசிமல் தேட்டர் அந்த மாதிரி தேட்டர்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஃப்ரான்ஸில் ஒரு தேட்டரை டீல் பண்ணுறானு. சரி, அப்படி தான் டீல் பண்ணுறானுன்னு பார்த்தா அங்கேயுமே அதாவது தமிழ்நாட்டில் நடக்கும் பார்த்துருப்போம். இப்போ தலைவர் படம் பாபா ரிலீஸ் ஆகும் பொழுது லைட் அணைங்கடா அப்படின்னா லைட்டை போடுங்கடான்னா போடுவாங்க, அணைங்கடான்னு அணைவாங்க. சரி, ஃப்ரான்ஸில் போயிட்டு அங்கேயும் இவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அங்கே பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டை வந்து கோரஸாக ஆடியன்ஸ் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை இடையில நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்ட உடனே இந்த கோரஸ் வந்து பாடுது. அதாவது ஃப்ரான்ஸ்லேயுமே வந்து அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ண விட்றாங்க தலை ஃபேன்ஸ் வந்து இல்லை ஆல் ஓவர் த ஏரியா அவங்க தான் கில்லின்ற அந்த ஒரு டேக் வந்து இவங்களுக்கு தான் பொருந்தும் போல இருக்கு. சரி, அது விஜய் சொல்லிட்டாரு, இருந்தாலுமே வந்து அது இவங்களுக்கு தான் பொருந்துன்ற அளவுக்கு உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து அஜித்குமாருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சைடில் ஒரு சைடில் மிகப்பெரிய கலைபரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சைடில் சைலண்டாக தலையும் வந்து ஷாலினியும் ஒரு சூப்பர்பான ஒரு ரொமான்டிக்கான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டுக்காட்டி பைக் வந்து அவங்க கிஃப்ட் பண்ணுறாங்க. ஷாலினி அவர்கள் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. இது ஒரு சைடில் வந்து சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா டேரக்டர்ஸ் எல்லாம் கொதிக்கிறாங்க. அமர்கலம் டேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து அவர் பேசுகிறாரு. சரண் உட்காந்து பேசும்பொழுது ஏறக்குறைய அமர்கலம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே வந்து 25,000 ஃபேன் கிளப் ஓப்பன் ஆச்சான். அமர்கலத்தை பேஸ் பண்ணி மட்டுமே அந்த படம் ஓடி அந்த படத்தோட மாசை பார்த்து 25,000 ஃபேன் கிளப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் வந்து பெரிய லெவலில், ஏன்னா அமர்கலம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட்டு வந்து 25,000 ஃபேன் கிளப் ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில். இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் கொண்டாடுறாரு. என்னென்னா ஏஆர் முருகதாஸ் இந்த படம் தலைன்ற வேர்டே நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க, தலைன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தீனாவோட ரீரிலீஸை நானும் எல்லாரோடும் சேர்த்து கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடில் ட்வீட் போட்டிருக்காரு. இப்படி பல பேர் வந்து அதாவது இன்றைக்கி வந்து அஜித்தினுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் அஜித் இந்த எல்லா சம்பவத்தையும் பண்ணிட்டு இது எதையுமே வந்து உண்டு பண்ணாமல் உருவாக்காமல் மார்க்கெட்டிங்கிற பேரில் அசிங்கமாக பண்ணிகிட்டு இருக்காமல் இதை எதையுமே வந்து அனுபவிக்காமல் இது நமக்கான வெற்றின்னு சொல்லி அதாவது ஒரு ரசிகர்கள் வந்து தனக்காக ஆடுறதை வந்து என்றைக்குமே வந்து தன்னோட தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுனால தான் அவர் தலைன்றோம். ஸோ இது ஒரு சைடில் நடந்துகிட்டு இருக்கும்போது தலைவர் ரஜினி ஃபேன்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தலை ஃபேன்ஸுக்குமான ஒரு நெருக்கம், தலைக்கும் தலைவருக்குமான ஒரு நெருக்கம் வந்து அனைவருக்கும் தெரியும். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் அவர்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு சம்பவம் செஞ்சவர் வந்து தலை அஜித். அதுக்கு அன்னைக்கே வந்து என்ன சொல்கிறது ஆதரவு தெரிவித்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு சூப்பரான பாண்ட் இருக்குது. அந்த பாண்டை வந்து எவன் நினச்சாலும் உடைக்க முடியாது. ஸோ அதனால் இருக்கிற எல்லா தலைவர் ஃபேன்ஸும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தலை பிறந்த நாளைக்கு தலைக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்குது. மற்றபடி இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா ஃப்ரெட்டர்னிட்டியும் ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நோக்கத்தின் பேரில் இல்லை. அவர் அரசியலுக்கு வராரு, அவர் இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு, அவர் உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு வராரு, இல்லை அவர் படத்தை ப்ரமோட் பண்ணுறாரு, அவர் பேரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அந்த மனிதன், அந்த அஜித்ன்ற அந்த ஒரு மனிதன் அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த குணாதிசயம் அவருடைய அந்த வாழ்க்கை முறைக்காக உண்மையிலே வந்து அதனால் ஈர்க்கப்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு கிளியராக தெரியும், இன்னைக்கு தலை அஜித்தில் போய் நின்னா நமக்கு வந்து எந்த ஆதாயமும் கிடையாதுன்னு தலை அஜித் ரசிகர்களுக்கும் தெரியும், மற்ற எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம வந்து அவரை கொண்டாடணும் அப்படின்னு ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு மனிதனுடைய அந்த ஒரு குணத்துக்கு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அவர் இப்போ 54 வயசு 55 வயசு சொல்கிறாங்க, இன்னும் 45 வருஷம் வாழ்ந்தாலும் இதே மாதிரி அதாவது ஒரு ராஜா மாதிரி வாழ்வார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய பிறந்த நாளுக்கு டாட் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.